எத்தன பேரு எத்தன டைம் இது அன்ஹெல்தின்னு சொன்னாலும், இது சாப்பிடாம இருக்கவே முடியல. அதான் நம்ம பரோட்டா இருக்கானே அவனத்தான். அன்னைக்கின்னு பார்த்து ஒரு ஈவினிங் டைம்ல இந்த பரோட்டா கிரேவிங்ஸ் வந்துருச்சு. சரி குட்டோட அப்பாக்கு ஃபோன் பண்ணலான்னு பார்த்தா, ஆமால்ல அவரு தான் வெளியூருக்கு போயிருக்கார்ல அப்படின்னு தோணுச்சு. சரி ஓகே நாளைக்கு வந்துருவார்ல, அப்ப வாங்கி சாப்பிட்டுறலான்னு பார்த்தா, அந்த நாக்கு பைப்புல நம்ம பேச்சே கேட்க மாட்றான். சரி வீட்லயே ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு தான் ட்ரை பண்ணியிருந்தேன். குட்டுக்கும் அன்னைக்கு செம்ம இன்ட்ரெஸ்டிங் போல, செம்மையா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தான். பரோட்டா என்னமோ ஈஸியா செஞ்சு சாப்பிட்டேன் தான். அன்னைக்கு தான் அந்த மரமண்டைக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. எப்பவுமே இண்டிபெண்டன்ட்டா இருக்கணும்னு சொல்லிட்டு இத பத்தி பேசிட்டே இருப்பேன் ஃபினான்ஷியலா. ஆனா அன்னைக்கு தோணுச்சு, நான் ஒருவேளை கடைக்கு போய் பழகியிருந்தாலோ, இல்ல ஸ்கூட்டர் ஓட்டி பழகியிருந்தாலோ, நானே வாங்கி சாப்பிட்டுருக்கலாமே அப்படின்னு. ஃபினான்ஷியலா மட்டும் இண்டிபெண்டன்ட்டா இருக்க கூடாது, எல்லாத்துலயும் இருக்கணும்னு கொஞ்சம் தோணிருக்கு. இது கரெக்டா தப்பான்னுலாம் தெரியல. ஆனா எனக்கு தோணுச்சு, முன்னாடிலாம் ஸ்கூட்டர் ஓட்டிட்டு இருந்தோம், ஏன் இப்ப டச் விட்டுருச்சு? முன்னாடிலாம் நானா கடைக்கு போவேன், இப்ப ஏன் போல அப்படின்னு. அதுக்காக யாரையும் ப்ளேம் பண்ண முடியாது. அதுக்கு காரணம் நானே தான். சோம்பேறி ஆயிட்டேன். வேற ஒண்ணும் இல்ல. நீங்க எந்த டைப்? எல்லாத்துலயும் இண்டிபெண்டன்ட்டா இருக்கீங்களா? இல்ல இந்த மாதிரி ஃபினான்ஷியல்ல மட்டும் இண்டிபெண்டன்ட்டா இருக்கீங்களான்னு சொல்லுங்க. லாஸ்ட்டா புரோட்டா நல்லா தான் இருந்துச்சு.